வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்பம் டிசைனிங் எப்படி பண்ணுறது. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்பம் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெட்டிங் ஆல்பம் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்களே உங்கள் வீட்டில் உங்களுக்கான ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸை வச்சு ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபோனில் இருந்தால் நமக்கு டெலிட் ஆகிடுது, நம்ம காலத்துக்கும் வேணும், பிரிண்ட் எடுத்து வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கான ஆல்பத்தை இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் வாங்க. கூடவே நான் ஒரு வெட்டிங் ஆல்பம் எப்படி பண்ணுறது, நீங்கள் ஸ்டுடியோ வச்சுக்கிங்கன்னா வெட்டிங் ஆல்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் போத் ஆர் சேம் மெத்தட். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ஆல்பத்தோட சைஸ் பார்த்திங்கன்னா 1236. இதுதான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆல்பம். இதில் போடும்போது நமக்கு இமேஜஸும் நல்லா தெளிவாக தெரியும். அதே டைமில் நீங்கள் ஃபோனில் வச்சுருக்க இமேஜ்னால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா இதில் நம்ம பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ கொடுங்க. நியூ கொடுத்துட்டு ஸோ இங்கே போய்ட்டு இதை இன்ச்சை மாற்றிக்குங்க. மாற்றிட்டு விட்த் 36, ஹைட்டு 12 இன்ச்சு ஹைட்டு, 36 இன்ச்சு வித்து. ரெசல்யூஷன் நம்ம பிரிண்ட் போடுறதுனால 300 தான் இருக்கணும். மற்றபடி எல்லாமே அப்படி தான். இங்கே பிக்சல் பெர் இன்ச்சு இருக்கான்னு பார்த்துங்க. தென் RGB மோடு ஒயிட் ஓகே தான். க்ரியேட். ஸோ நமக்கு ஆல்பத்தோட டாக்குமெண்ட் வந்துடுச்சு. இப்போ நான் F7 அனுப்பி என்னோடய லேயரை டிசேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ நான் Ctrl- அமைக்கி கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன். இப்போ நான் டேரெக்டாக வியூ போய்ட்டு என்னோடய கைட்ஸை கொண்டு வரணும். ஸோ நியூ கைடு லேஅவுட் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு இந்த மார்ஜின் எனேபிள் பண்ணிவிட்டு 0.5 0.5 0.5 மூணையுமே 0.5 இன்ச், மெயினாக இன்ச்சில் வைங்க. ஸோ ஏன்னா நம்ம இன்ச்சில் தான் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏன் இன்ச்சில் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இப்போ 0.5ல் நமக்கு கரெக்டாக இந்த கைடு உட்காந்துரும். ஏன்னா இந்த ஆல்பத்தை நம்ம பிரிண்ட் பண்ணாக்கில் கட் பண்ணுவாங்க பிரிண்ட் போடுற லேப்ஸில். ஸோ அப்போ கட் பண்ணும்போது நம்ம வச்சுருக்க இமேஜ் இதை தாண்டி வெளியில் போச்சுன்னா அதோட டீட்டெயில் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் ஏதோ டெக்ஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா இதோட கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கைடு கொடுத்துட்டோம்னா நம்மளோட சேஃப் ஏரியா இது. ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே தான் நம்ம டிசைன்ஸ் மொத்தமும் இருக்க போகுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த கைட்ஸ். ஓகே, இப்போது இந்த ஆல்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரே ஷீட்டாக இருக்காது. ஸோ நம்ம ஆல்பம் எப்போவுமே மடித்து தான் இருக்கும். மடிச்சதுன்னா அப்போது இது பாதியாக தான் மடிக்கணும். ஸோ அது இப்போ மேலேருந்து ஒரு கைடு இழுத்துட்டு வந்துட்டு ஆல்ட்டை பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட் ஆயிரும். ஸோ கொண்டாந்து 18th வைங்க, 18 இன்ச்சில் வைங்க. ஏன்னா அதுதான் 36ல் பாதி 18. அட் த சேம் டைம் நமக்கு இது மடிக்கும்போது இந்த இடத்துல நமக்கு டிசைன் இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே அஃபெக்ட் ஆகும். ஸோ அது மடிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அங்கேயுமே நம்ம கைடு செட் பண்ணிக்கலாம். ஸோ 17.5ல் ஒன்றும், இங்கே 18.5ல் ஒன்றும், நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேஃப் ஏரியா இது தான். அதே மாதிரி இங்கே 6ல் ஒன்று கொடுத்துக்கலாம். 12ல் பாதி 6 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நமக்கான டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குரூப் ஃபோட்டோஸு, நம்ம இப்போ ஆல்பம் டிசைன் பண்ணுறீங்க, வெட்டிங் ஆல்பம் பண்ணுறீங்கன்னா குரூப் ஃபோட்டோஸு, இல்லை வீட்டில் உள்ள உங்களுக்கான ஆல்பத்தை நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் எடுத்த ரேண்டம் பிக்சர்ஸை நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் க்ரியேட் பண்ணுறேன் டெம்ப்ளேட். ஸோ ஒன்ஸ் இந்த ரெக்டாங்கிள் ஷேப் டூலை எடுத்துகிட்டு இந்த கார்னரில் கொண்டு போயிட்டு கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா அப்படியே ஸ்னாப் ஆகியே வரும். ஸோ கொண்டாந்து இந்த கைடில் விடுற மாதிரி விட்டுருங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சி இழுத்துக்கு வரணும். ஷிஃப்ட்டை பிடிச்சி இழுத்து அப்போ உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் ஷேப்பு கரெக்டாக வரும். ஸோ க்யூபு, ஸ்கொயர், ஷிஃப்ட்டை பிடிச்சி இழுத்து வரும்போது உங்களுக்கு ஸ்கொயர் ஷேஃபாக அப்படியே வரும். பண்ணது இதில் விட்டுருங்க. 3Dக்கு இதுக்கு ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதில் விட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த மூவ் டூல் எடுத்துக்கலாம். ஸோ மூவ் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட்டு பிடிச்சி இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு விட்டுருங்க.
ஸோ இது ரெண்டையும் ஒட்டியே வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒட்டி வச்சாச்சு. இப்போ F7 அமுக்குனா நமக்கு லேயர் வந்து எனேபிள் ஆயிரும். இப்போ இந்த ரெக்டாங்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுத்தீங்கன்னா இது வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து செட் ஆகிடும். ஸோ இதை வந்து இந்த கார்னர் எதையுமே ஆல்ட்டோ ஷிஃப்ட் எதுவுமே பிடிக்காமல் இங்கே பிடிச்சி இழுத்து கொண்டாந்து இங்கே வச்சுருங்க. ஓகே, இதில் படுற மாதிரி இழுத்து வச்சுட்டிங்கன்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு சமமாக கிடச்சிருச்சு. இப்போது வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் 9. ஸோ 18ல் பாதி 9 நமக்கு ஸ்கொயர் வந்துடுது. இப்போது இந்த ரெக்டாங்கிளுக்கு நமக்கு பார்டர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிங்க. ஸ்ட்ரோக்கில் பொசிஷன் வந்து இன்சைட் கொடுத்துருங்க. பிளெண்ட் மோட் நார்மலாக இருக்கணும், ஆப்போசிட் 100. இங்கே வந்து கலர் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் 50 கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ பார்டர் சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு நான் 50 போதும், நான் 50 கொடுத்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு இமேஜ் ஓரளவுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, சேம் தான் இங்கேயுமே ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன். சேம் 50 இன்சைட் ஒயிட் கலர். ஓகே, ஸோ நான் இது ரெண்டையும் இப்போது ஆல்ட்டை பிடிச்சி கீழேயும் அதே மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு சைடுக்கான அந்த டெம்ப்ளேட்ஸ் கிடச்சிருது. இப்போ நமக்கு இந்த சைடுக்கும் அந்த டெம்ப்ளேட்டை வந்து கொண்டு போகணும். ஸோ இந்த சைடுக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஒன்ஸ் வந்து இதையே எடுத்துக்கொண்டு அப்படியே நம்ம மூவ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த சைடு வைக்கலாம். உங்களுக்கு இதில் ஒரு சின்ன ட்ரிக்கும் சொல்லித்தரேன். ஸோ ஓகே, இதை அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி இங்கிட்டும் வச்சுக்கிட்டு இதுலேயும் நம்ம இமேஜஸை வந்து செட் பண்ணலாம். இப்போ இமேஜ் செட் பண்ணும்போது நமக்கு எல்லா இமேஜுமே வந்து இந்த ஹரிசாண்டல் லெவலில் இருக்காது. ஸோ அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்காது, சிலது வந்து போர்ட்ரைட் மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இதுக்கும் நமக்கு வச்சுக்கணும். ஸோ இந்த எண்டுக்கு வந்து நம்ம போர்ட்ரைட் இமேஜ் வைக்கிறதுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பாக தான் இருக்குன்னா ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி RR கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது வந்து அந்த மாதிரி கேஸ்லேயும் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காண்டே சொல்கிறது தான். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஆல்ட் பிடிச்சி எடுத்துட்டு Ctrl+T ஷிஃப்ட்டு பிடிச்சி 90 டிகிரி வந்தாக்கில் விட்டுருங்க, என்ட்ரு கொடுத்துங்க. ஓகே, இப்படி நம்ம போர்ட்ரைட்டுக்கு வச்சுட்டு இப்போ இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஷேப் லேயரில் வச்சு தான் பண்ணணும், ரேஸ்டரைஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நமக்கு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து இது சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, பேக்ரவுண்ட் எனேபிள் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு இப்படியே ஒயிட்டே இருந்தால் ஓகே அப்படின்னா ஒயிட்டே வச்சுக்கோங்க. இல்லைனா கலர் வேணும்னா சில பேக்ரவுண்டு வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டு நீங்கள் இமேஜ்லேருந்து ப்ளெயின் பேக்ரவுண்டாக எடுத்துக்கிட்டு கூகுள்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இதுவுமே உங்களுக்கு கோர்ஸில் தர ட்ரை பண்ணுறேன். ஸோ உள்ளே கொண்டாந்து நீங்கள் போட்டுட்டு இதை கொஞ்சம் பெருசாகிக்குங்க. இமேஜ் வந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா செட் ஆகிரும். இப்போ இந்த இமேஜை நல்லா பின்னாடி கொண்டு விட்டுருங்க. ஸோ Ctrl+Shift ஓப்பன் பேரந்திஸ் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும்.
இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. சப்போஸ் இது வந்து பிக்சலேட் ஆகிடுச்சுன்னா பிளர் கொடுத்துங்க. ஃபில்டரில் போய்ட்டு பிளர் கொடுத்து காஷன் பிளர் கொடுத்து உங்களுக்கு பிளர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி இமேஜ் எடுத்துருக்கீங்க, அதாவது கொஞ்சம் பிக்சலேட் ஆகிற மாதிரி இமேஜ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பிளர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளர் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த 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 டெம்ப்ளேட்டில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நம்ம கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை மாற்றிடுவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து லோ கான்ஃபிகரேஷன் பிசிலாம் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஷேப்பாகவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிசியுமே லோடு வந்து ரொம்ப அடி வாங்கும். ஸோ அதனால் கன்வெர்ட் டு ஷேப் லேயரை மாற்றிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை மாற்றிட்டு இதை வந்து ரேஸ்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ ரேஸ்டரைஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ இனி ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஓகே, இப்போது பழையபடி ஸோ இது வந்து ஃபில்டர், காசியன் ஃபில்டரில் பின்னாடி இமேஜ். ஓகே, இப்போ இது வந்து நமக்கான ஆப்ஸு. இப்போ நம்ம இதை மேனிப்புலேட் பண்ணலாம். இப்போ போய் இந்த இமேஜ் எடுத்தாந்து உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ Ctrl+A, Ctrl+X, Ctrl+W கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணுமான்னு கேட்கும், சேவ் பண்ணணுமான்னு கேட்கும். நோ கொடுத்துங்க. என்ன ப்ரெஸ் பண்ணியா நோ. இப்போது இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பகுதியை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து மேஜிக் ஒன் டூல் எடுத்துகிட்டு ஸோ இதை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இப்போது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+Shift+V Ctrl+Alt+Shift+V கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிளிப் ஆகி மாஸ்க் ஆகி வந்துடும். இப்போ இந்த மூவ் டூல் எடுத்துங்க. ஸோ நார்மலாக Ctrl+Alt+Shift+V ஆகும் வச்சுக்கோங்க. Ctrl+Alt+Shift+V இதில் இருக்குமா? Ctrl+Alt+Shift+V. ஸோ இதோட ஷார்ட்கட் இதில் இல்லை, பட் யாவும் வச்சுங்க. கண்ட்ரோல் அமைக்கிங்க, கண்ட்ரோலை விடாமல் அல்ட் அமைக்கிங்க, கண்ட்ரோலையும் அல்ட்டையும் விடாமல் ஷிஃப்ட் அமைக்கிங்க. இது மூணையும் விடாமல் ஃபைனலாக V அமைக்கிங்கன்னா இது வந்து பேஸ்ட் ஆகி உங்களுக்கு வந்து உட்காந்துரும். ஓகே, ஸோ இப்போ மூவ் டூல் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணும் மூவ் பண்ணிக்கங்க. அதேமாரி Ctrl+T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ மூவ் பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்த கலர் வந்து வெளியில் தெரியாமல் மாதிரி உங்கள் இமேஜை வந்து ஸ்கேல் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம மற்ற இமேஜையுமே கொண்டாந்து உள்ளே வைக்கணும். ஸோ Ctrl+A, Ctrl+X, Ctrl+W வெறும் N கொடுத்தீங்கன்னா நோ. ஸோ இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு W செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது செலக்ட் ஆகும். இப்போ Ctrl+Alt+Shift+V இப்போ Ctrl+T. ஸோ ஷார்ட்கட்டில் ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரமே உங்களுக்கு ஆல்பம் எடிட் பண்ணி முடிக்க முடியும். Ctrl+T கொடுத்து ஸோ கரெக்டாக பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தென் உங்கள்கிட்ட உள்ள எல்லா இமேஜுமே உங்களுக்கு என்னென்ன இமேஜ் தேவையோ ஸோ அதெல்லாம் கொண்டாந்து உள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த லேயர் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அதை வந்து உங்களுக்கு போர்ட்ரைட்டாக இல்லை வந்து லேண்ட்ஸ்கேப்பானு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கொண்டாந்து அடிக்கிங்க.
இது ரொம்பவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே ஆல்பம் போட நினச்சிங்கன்னா இந்த வந்து டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா 2 நல்ல பிரிண்டிங் லேப் இருக்குது ஆல்பம் பிரிண்ட் பண்ணுறது. ஸோ தாம்பரத்தில் ஒரு லேப் இருக்குது, தாம்பரத்தில் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து தாம்பரத்தில் வந்து சுபம் ஸ்டூடியோ சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. அதேமாதிரி வடபழனியில் இருக்குன்னா சத்யா கலர் லேப் அப்படின்னு, வடபழனி அந்த சிக்னல்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் மேலே இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னாவும் பிரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஓனாக பிரிண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது, காசும் உங்களுக்கு கம்மியாகவே இருக்கும். ஸ்டூடியோ ஓனர்னால் நீங்கள் ஸ்டூடியோன்னு சொல்லி அவங்ககிட்ட உங்களோட விசிட்டிங் கார்டை காட்டி டீல் பேசிக்கோங்க. நான் ரெகுலராக கொண்டு போகிறேன், எவ்வளோ கம்மியாக பண்ண கொடுக்குமோ டீல் பேசிக்கிட்டிங்கன்னா ஸோ அவங்க வந்து வெளியாட்கள் கூட பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ப்ரொமோஷன் கிடையாது. எனக்குமே நான் வந்து ஆரம்பத்தில் ஸ்டூடியோ ஃபீல்டில் இருக்கும்போது நான் சில போட்டிருக்கேன் ஆல்பமு. ஸோ நீங்கள் எகெயின் வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்போங்க. ஸோ அந்த கலர் லேப் வந்து இன்னும் அங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு எங்கே ரீசனபிளாக இருக்கோ நீங்கள் அங்கே கூட போட்டுக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ பட் யாருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சுபம் கலர் லேப் தாம்பரம் அண்டு தாம்பரம் வெஸ்ட்டு நான் சொல்கிறது. அதேமாதிரி வடபழனியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் சத்யா ஸ்டூடியோஸ்னு சத்யா கலர் லேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் நீங்கள் போட்டிக்கலாம். ஸோ படத்துக்கெலாம் அங்கே தான் வந்து டிசைன்லாம் பண்ணுவாங்க, இந்த போஸ்டர் டிசைனாக. ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்பமோட ஆப்ஸோட டிசைன். ஸோ இதில் வந்து நீங்கள் கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் ஆல்ரெடி கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு கலர் கரெக்ஷன் வேணும்னா நீங்கள் அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கொடுத்து கலர் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே செட் ஆகுது. இந்த கலரு உங்களுக்கு இந்த இமேஜ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும்னா இந்த இதை வந்து கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு மட்டும்தான் அது அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு பிரைட்னஸ் எவ்வளோ வேணும், கான்ட்ராஸ்ட் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறம் லேயர்ஸ் லெவலில் போய் கூட நீங்கள் இதை இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி உங்களுக்கு கரெக்டான கலர் வைக்க தெரியல அப்படின்னா இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டூல் இருக்குது பார்த்தீங்களா, மேலே உள்ள கலர் பிக்கர் எடுத்து இருக்கிறதுல ரொம்ப டார்க்கான ஏரியாவில் இந்த இமேஜில் ரொம்ப டார்க்கான இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான செட் பண்ணிடும். அதேமாதிரி இந்த ஒயிட் எடுத்துகிட்டு இருக்கிறதுல ரொம்ப பிரைட்டாக ஒயிட்டானதில் செலக்ட் பண்ணிங்கன்னா இது ஆட்டோ கலர் ஆகி செட் ஆயிரும். ஸோ அட் த சேம் டைம் இதை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த இமேஜில் மட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்குமே நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து லைட் ரூம்லேயோ இல்லைனா கேமராவிலையோ இல்லைனா ஃபோட்டோஷாப்லேயோ போய்ட்டு கலர் கரெக்ஷன் நம்ம வந்து பல டூலில் எடுத்துருப்போம்ல, பல கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஒவ்வொரு டூலை பற்றி ஸோ அந்த டூலுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கலர் கரெக்ஷனுக்கு மெயினாக 2 டூல் யூஸ் ஆகும். ஸோ நான் மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த லெவலும் கர்வும் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ கர்வ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸ் வேணும், ஸோ கிளிப் கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ
இல்லைனா எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் ஆகும். அதேமாதிரி கொஞ்சம் டார்க் வேணும்னா இதை வந்து கீழே எடுத்திங்கன்னா டார்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணுறது எப்படின்னா சேவஸ் இதில் போயிட்டு உங்களுக்கான ஆல்பம் ஷீட் 1ன்னு கொடுத்துங்க. இதில் வந்து ஜேபெக் கொடுங்க. ஜேபெக் தான் நம்ம ஃபார்மேட்டாக இருக்கணும். ஸோ எப்போவுமே ஜேபெக் பிஎன்ஜி 2 ஃபார்மேட் இருக்குது. பிஎன்ஜி வந்து ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். வெப்புக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிஎன்ஜி கொடுத்துங்க. பட் நம்ம வந்து பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது ஜேபெக்கே ஓகே தான். ஜேபெக்கில் போய் ஷீட் எஸ்கெச்இடி ஷீட் 01 அப்படின்னு கொடுத்தோம். உங்களுக்கு என்ன நேம் வைக்கணும்னு தோணுதோ எது வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ நான் கொடுக்குறது வந்து ஷீட் 1. நான் ஒவ்வொரு ஷீட்டாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ நமக்கு எத்தனை ஷீட் ஒர்க் பண்ண கவுண்ட் கிடைக்கும். அதனால் ஷீட் 1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிஎஸ்டிஎம்மே நீங்கள் அந்த நேமில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லார்ஜில் வச்சுங்க. ஃபுல்லாக குவாலிட்டி வந்து 12 இருக்கட்டும். ஸோ ஓகே கொடுத்துங்க. இப்போ நமக்கு ஒரு லேயர் கிடைச்சிச்சு. ஸோ இதே மாதிரி தான் வெட்டிங்க்குமே இந்த குரூப் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாந்து இதுமாதிரி அடிக்கிங்க. உங்களுக்கு தேவையான லே அவுட்டுமே இதுமாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் வேணும், அந்த மாதிரி ஷேப்பில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதையுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அதே நேரத்தில் கொஞ்சம் க்ரியேட்டிவாக எப்படி நம்ம வந்து ஆல்பம் வந்து க்ரியேட்டிவ் ஆல்பம் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ வந்து நீங்கள் இந்த நம்ம வந்து மாஸ்கிங் பண்ணுறதுக்கான ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணோம்ல, அது வந்து ரெக்டாங்கிளில் தான் பண்ணணும்னு தேவையில்ல. நீங்கள் எந்த டூலில் வேணாலும் பண்ணலாம். பட் வந்து பிளாக் கலர் கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன ஷேப் பண்ணணும், ரவுண்ட் ஷேப் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு சர்க்கிள் கொடுத்து கூட அந்த சர்க்கிளுக்கு நீங்கள் வந்து நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி பார்டர்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு Ctrl J போட்டு இதை வந்து கொஞ்சம் சின்னதாக்கி இதோட ஷேப்பை வந்து இதோட கலர் வந்து பிளாக் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் எலிப்ஸோட கலர் ஒயிட் வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கான டிசைடு கலரை வச்சுக்கிட்டு இப்போ இதில் கொண்டாந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்குவோம். பேக்ரவுண்ட் அப்புறம் செட் பண்ணுவோம். அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெட்டிங்கோட இமேஜஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி நான் இங்கே விடுறேன். ஸோ லேயர்ஸில் விடும்போது தனியாக ஓப்பன் ஆகும். அதனால தான் நான் ட்ராக் பண்ணி வந்து லேயர்ஸில் விடுறேன். இப்போ இதை வந்து Ctrl A Ctrl X Ctrl W கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த எலிப்ஸ் லேயரில் ஒன்று இந்த எலிப்ஸ் லேயரில் 2 விதமாக பண்ணலாம். இப்போ இது வந்து ஒர்க் ஆகாது மேஜிக் வென் டூலு. ஏன்னா இது ஷேப் லேயராக இருக்கிறதுனால டேரெக்டாக ஒர்க் ஆகுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோன்னா இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே ராஸ்டரைஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை Ctrl Shift Alt V கொடுத்தோம்னா உள்ளே பேஸ்ட் ஆயிரும். இப்போது வியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு விலாம் மூவ் டூலு Ctrl T ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம இதுக்கான பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணுவோம். ஸோ இந்த இமேஜ்லேருந்து ஒரு பேக்ரவுண்ட் எடுப்போம். ஸோ இந்த இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது மார்க்கெட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பூவில் உள்ள டிசைனை இதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl C Ctrl V கொடுக்குறேன். எனக்கு இந்த பூவில் உள்ளது கட் பண்ண மட்டும் தனியாக மேலே ஒரு லேயராக வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு இதை Ctrl T கொடுத்துட்டு Alt Shift பிடிச்சி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கொண்டு வச்சுட்டு இப்போது இந்த லேயரை பின்னாடி வச்சுக்கிறோம். ஓகே. பின்னாடி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபில்டரில் போய்ட்டு பிளர், இதில் நீங்கள் மோஷன் பிளர் கொடுக்கலாம், காசின் பிளர் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளர் கொடுத்துங்க. நீங்கள் ரெண்டுலேயுமே ப்ளே பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு நல்லா
அழகாக வருதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வச்சுட்டு இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்டு வந்து பின்னாடி செட் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சாம்பிள் இமேஜஸ் பேக்ரவுண்டில் வந்து ப்ளைன் பேஜஸ் வந்து நம்ம நிறையா வச்சுருந்தோம். ஸோ அந்த இமேஜுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ளைன் பேஜு எடுத்து வச்சுக்கலாம். கண்ட்ரோல் இதே மாதிரி கண்ட்ரோல் எக்ஸு கண்ட்ரோல் டபிள்யூ கண்ட்ரோல் எக்ஸு கண்ட்ரோல் டபிள்யூ நோ கொடுத்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை மட்டும் பார்த்துட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப எளிதாக சீக்கிரமே முடிக்கலாம் எல்லா டிசைனையுமே. இப்போ இதை வந்து பின்னாடி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இது கூட மேட்ச் பண்ணுவதுனால நான் ஃபில்டர் கொடுத்து மறுபடியும் இதை பிளர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பிளர் பண்ணினாலும் இந்த இடம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த இமேஜ் இருக்குல்ல மேலே கொடுத்த மாதிரி இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மாஸ்க் லேயர் போட்டுக்கிறேன். மாஸ்க் போட்டுட்டு இப்போ கிரேடியன்ட் எடுத்துக்கிறேன். ஸோ கிரேடியன்ட்டில் நமக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை சூஸ் பண்ணிவிட்டு கிரேடியன்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கிரேடியன்ட் கொடுத்துக்கலாம். சரி, இந்த மாஸ்க் லேயரை தான் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே லீனியர் வச்சுக்கோங்க. லீனியர் வச்சுட்டு கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு கிரேடியன்ட் வந்து செட் ஆயிரும். இப்போ வந்து எங்கெல்லாம் வந்து ஒயிட் இருக்குது அங்கே மட்டும்தான் விசிபிள் ஆகும். ஸோ இந்த சைடேருந்து இழுத்துக்குங்க. ஸோ டேப் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு எல்லா டூலுமே மறைஞ்சிரும். ஸோ அது வந்து ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் டேப் கீபோர்டில். இப்போது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இங்கே இதை வச்சு கொண்டாந்துட்டு விட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து இந்த பிளாக் வந்து கரெக்டாக செட் ஆயிரும். ஆல்ட்டை பிடிச்சி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ இது கிரேடியண்ட்டு. ஓகே, இப்போது நமக்கு தேவையான இமேஜஸ்ஸு கொண்டாந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் மெயினாக வந்து ஷேப் வந்து எந்தெந்த ஷேப்பில் வைக்கலாம்னு தானே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து பெயிண்ட் பண்ணியும் இதை வந்து இந்த ஷேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் க்ரியேட்டிவ் எடிட்டிங் சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ் ஓப்பன் ஆகும். செட்டிங்கு இதில் ஹார்டான ஒரு இதை எடுத்துக்கிறேன். ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். ஹார்டு ப்ரஷ் எடுத்துக்கலாம். இப்போ நான் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இங்கே பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த லேயர் வந்து பெருசாகிக்கிறேன். ப்ரஷோட சைஸை வந்து பெருசாகிறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லைனா ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோஸ் பேரந்திசிஸை யூஸ் பண்ணி பெருசாகிக்கலாம், சின்ன ஆகிக்கலாம். இப்போ இந்த நியூ லேயரில் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் வந்து பிளாக் சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பெயிண்ட் ப்ரஷை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிசைன் வந்து எப்படி வேணுமோ இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்டில் வந்து இது மாதிரி தூவி விட்ட மாதிரி வச்சுட்டிங்கன்னா
உங்களுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கான மாஸ்க் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த பிளாக் மாஸ்க்கு இல்லைன்னா நீங்கள் கூகுளில் மாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மாஸ்க்குன்னு கொடுத்தீங்கன்னாவே நிறைய ஷேப்ஸ் வரும். அந்த ஷேப்ஸை வந்து பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டு அதை கூட நம்ம இந்த மாதிரி கிளிப் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரியேட் பண்ண மாஸ்கில் ஒரு இமேஜை கொண்டாந்து போட்டுக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் எக்ஸு கண்ட்ரோல் வி சரி கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து காப்பி பண்ணிக்கிட்டோம். ஸோ கட் பண்ணிக்கிட்டோம். அப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது மேஜிக் ஒன் டூல் அகைன் இல்லை அப்படின்னா ஸோ இன்னொரு மெத்தட் கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு ஸோ இந்த லேயர் கட் ஆகலை. ஓகே, இதை கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் எக்ஸ் இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த லேயரில் கொண்டு இதுக்கு மேலே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ ஆல்ட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு கீழ் டவுன் நோக்கி ஏரோ இருக்கும், டவுன் ஏரோ இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிக்கன்னா ரெண்டும் கிளிப் ஆயிரும். ஸோ இப்போ இந்த பிளாக்கில் இருக்க ஏரியா மட்டும் தான் விசிபிள் ஆகும். ஸோ இது கிளிப்பிங் மாஸ்க் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கரெக்டாக அந்த ஃபேஸ் வந்து அடி வாங்காமல் வச்சுக்கோங்க. ஸோ அட் த சேம் டைம் இந்த இமேஜையுமே பின்னாடி ஒரு கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா இது மேலே வந்துடும். ஸோ இதை வந்து பின்னாடி கொண்டு போயிருங்க. பின்னாடி மீன்ஸ் இந்த பிளாக்குக்கு பின்னாடி. ஸோ பின்னாடி வந்துச்சு கரெக்டாக. இது கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ கொடுத்தீங்கன்னா டீசேச்சுரேட் ஆகும். இல்லைனா இமேஜில் போய் டீசேச்சுரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் டீசேச்சுரேட்டும் இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா இது பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். ஸோ இதில் போய் லூமினாசிட்டி கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம மாஸ்க் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மாஸ்க் லேயர் போட்டு ப்ரஷ் எடுத்துக்கங்க. ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இந்த ப்ரஷ் வேணால் சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸோ இதோட ஆப்போசிட்டையுமே கம்மி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கே ஆப்ட் ஆகுதோ அங்கே வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அசிங்கமாக இருக்குன்னா கூட அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து சில 2 பாக்ஸ் போட்டுக்கிட்டு கூட நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே மெத்தடில் இங்கேயும் சில 2 இமேஜை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம்.
ஸோ கண்ட்ரோல் ஜே கொடுத்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு மேலே உள்ளதோட கலரை மாற்றிட்டு ஓகே. ஸோ எப்போவுமே பிளாக் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி வெட்டிங் இதுக்கு ஒயிட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே உள்ளதுக்கு நான் பிளாக், ஏன்னா நம்ம பிளாக்கில் தான் நம்ம இது பண்ணணும். பார்டர் கொடுக்குறீங்கன்னா பார்டர் வந்து ஒயிட்லேயே இருக்கட்டும் எப்போவுமே. ஓகே, மேலே உள்ளதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக உங்களுக்கு எப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணிக்கோங்க. சின்ன ஒரு மூமெண்ட்டு கூட உங்களுக்கு ரொம்ப ஒரு க்ரியேட்டிவான ஒர்க்கை மாற்றி கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரே பாக்ஸ் தான். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ஒரு சின்ன ஒரு ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு பிடிச்சி 45 டிகிரி வச்சேன்னா எனக்கு ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கிடச்சிது. இப்போ நம்ம இது இப்போ இது 3க்கும் நம்ம இமேஜ் தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபஸ்ட் இமேஜை கொண்டு போகிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் அல்ட் வி. மெயினாக அந்த ஃபேஸ் தான் நமக்கு தெரியணும். ஸோ அதே மாதிரி இந்த பிளாக் வந்து சைடில் தெரிஞ்சிடக்கூடாது, அசிங்கமாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் இப்போ நம்ம இந்த இமேஜ்லேருந்து கட் பண்ணி கூட எடுத்துக்கிறோம். ஃபேஸை மட்டும் கட் பண்ணி தனித்தனியாக அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ் தான். நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை இங்கே பயங்கரமாக விளையாடலாம். ஸோ ரொம்பவும் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அந்த ஒர்க்லாம். பட் இதில் என்ன மெயின்னா அந்தளவுக்கு ஃபோட்டோ எடுத்துருக்கணும் கரெக்டாக, என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுற அளவுக்கு. சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அவங்க ஃபோட்டோ சரியாக எடுக்க மாட்டாங்க, ஆனால் வந்து டிசைன் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோட்டோ நல்லா இருந்துச்சுன்னா டிசைன் வந்து சூப்பராக பண்ணலாம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரி எல்லாமே க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மெயினாக இதை வந்து இந்த இமேஜுக்கு இடையில் ஒரு லிங்க் போட்டுக்குங்க. அதேமாதிரி இந்த இமேஜையும் ஸோ இது ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் கொடுத்துக்குங்க. சரி, இந்த லிங்க் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது மூவ் பண்ணும்போது ஒன்றாவே வரும். இல்லைனா பாருங்கள், இப்போ நான் இந்த லேயரை வந்து நான் மூவ் பண்ணுறேன், எனக்கு இது மட்டும் தனியாக வருது, இது என் கூட சேர்ந்து வரல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த லேயருக்கு ஒரு லிங்க் போட்டுறேன். இடையில நீங்கள் நார்மலாக கிளிக் பண்ணாவே ஒரு லிங்க் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லேயரையும் ஷிஃப்ட் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டும் லிங்க் ஆயிரும். ஓகே, சேம். ஸோ உங்களுக்கு எப்படி க்ரியேட்டிவாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அந்த உங்களோட க்ரியேட்டிவிட்டியை காட்டலாம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ் தான்.
நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை காட்டலாம். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வந்து டெம்ப்ளேட்லாம் வாங்கிட்டு இருக்காதீங்க. நார்மலாக உங்களுக்கான இந்த மாஸ்க்கு க்ரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெரிய வேலை. ஸோ இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு கூட க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் லேயர்ஸை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீட்டாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் க்ரியேட்டிவாக பண்ணுறது. இன்னொன்று என்னென்னா, ஒவ்வொரு இமேஜையும் தனித்தனியாக கட் பண்ணி நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணோம்னா லாஸ்ட்டாக ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணோம்ல, லாஸ்ட்டாக அந்த பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுத்தோம். இப்போ அது மாதிரி இந்த ஒரு கேரக்டரை மட்டும் தனியாக கட் பண்ணி கொண்டாந்து இங்கே வச்சு இது கூட மெர்ஜ் பண்ணி கொண்டு பண்ணிக்கலாம். ஆனால் இப்போலாம் அது மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. தனித்தனியாக கட் பண்ணி எல்லாமே இந்த மாதிரி க்ரியேட்டிவாக தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு தனித்தனியாக கட் பண்ணி பண்ணுறேன்னா அந்த மெத்தடில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவும் எளிதானது. இப்படி தான் வந்து ஒரு ஆல்பம் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நன்றி. ஸோ அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னா, இது மாதிரி ஏறும்போது இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹாப்பி அப்படின்னு ஏதாவது டெக்ஸ்ட்டு கொடுக்குறது, மேரேஜு, ஹாப்பி மொமெண்ட்ஸு, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு சில பிஎஸ்டி வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி நெட்லேயே இருக்குது. ஸோ அது மாதிரி டவுன்லோட் பண்ணி அதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாண்டுமே உங்களுக்கு நிறையா ஃபாண்டு கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்லாம் நிறையா கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ நம்ம இந்த ஃபாண்டை வந்து இந்த இமேஜ் கூட, ஸோ இதை வந்து டூப்ளிகேட் போட்டு இந்த இமேஜுக்கு பின்னாடி வச்சுக்கலாம். ஒன்று மேலே உள்ளதை வந்து இது கூட கிளிப் பண்ணிக்கலாம். கிளிப் பண்ணிவிட்டு இதோட ஃபில்லை வந்து குறைச்சி பார்க்கலாம். இது வந்து ஃபில்லை வந்து ஃபுல்லாக குறைச்சாச்சு. இப்போது இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இந்த கிளிப்பை எடுத்து விடணும்னா இங்கே கொண்டாந்து எடுத்து விட்டிங்கன்னா ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பண்ணணும்னு தேவையில்லை. பட் இந்த மாதிரியும் கிளிப் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதாவது கீழே ஒரு இமேஜ் போட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பின்னாடி போகிறதுனால இது கவர் ஆயிரும். இதுக்கு மேலே இருக்கனால இதோட ஃபில்லை மட்டும் குறைச்சிட்டு அதுக்கு வந்து நீங்கள் லேயர் இது போட்டிங்கன்னா, ஸ்ட்ரோக் போட்டிங்கன்னா இது மேலே வந்துடும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ இதுதான் வந்து ஆல்பம் டிசைனிங். யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.